அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு உயிரினங்களின் வாழ்நாளிலும் எழுச்சிகளும் வீழ்ச்சிகளும் இருந்து கொண்டேதான் இருக்கும். எவை இருந்தாலும் இல்லாமல் போனாலும் முயற்சி ஒன்று மட்டுமே முடிவு பெறாத ஒன்றாக அனைத்து உயிரினங்களின் வாழ்க்கையிலும் நிலைத்து நிற்கும். இந்த முயற்சி ஒன்று மட்டுமே அனைத்து உயிரினங்களின் வாழ்க்கையிலும் உத்வேகத்தையும் நல்ல ஆற்றலையும் வழங்கிக் கொண்டே இருக்கிறது. நேர்மையான மற்றும் நல் நோக்கத்திற்காக நற்சிந்தனையுடன் ஒரு செயலை மேற்கொண்டு வீழ்ந்தால் அது நிச்சயம் ஒரு வீழ்ச்சியாக இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படாது. அதே சமயம் குறுக்கு வழியில் செயல்களை ஆற்றி பற்பல தீய செயல்களை புரிந்தால் பலனானது கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஆனால் இதன் மூலம் கிடைக்கும் பலனானது எழுச்சியாகவும் வெற்றியை பெற்றுவிட்டோம் என்று கருதி கொண்டிருப்பவர்களுக்கு வேண்டுமென்றால் வெற்றி அடைந்தது போலும் எழுச்சியாகவும் தோன்றலாம். ஆனால் இந்த ஒரு நிகழ்வு ஒரு எழுச்சியாகவே இயற்கையின் கண்ணோட்டத்தில் காணப்படாது. தர்ம வழியை கடைபிடித்து தனக்கும் தன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் தீங்கு நேரக்கூடாது என்ற எண்ணத்தை வைத்துக்கொண்டு புரிந்த காரியத்தில் வீழ்ச்சியை சந்தித்தால் அது வீழ்ச்சியே கிடையாது. எது உண்மையான வீழ்ச்சி என்று கேட்டால் வெற்றி என்னும் போட்டி மனப்பாங்கை கொண்டு மனமானது வெற்றி என்னும் சிறுபிள்ளைத்தனத்திற்காக பல அதர்மங்களை புரிந்து பலரது மனங்களை நோகடிக்கப்படியாக செய்யும். இதன் மூலம் அடுத்தவரை அச்சுறுத்தி நம்மை கண்டு அஞ்சி நடுங்குவர். நாம் தான் பெரிய வெற்றியாளர் என்று பொய்யான பெருமையை புகழாரமாக சூட்டிக் கொள்வதென்பது முட்டாள்தனத்திலும் அடிமுட்டாள்தனம் என்பது நிதர்சன உண்மையாகும். அடுத்தவர்களை ஏமாற்றி விட்டோம் என்ற மனப்பாங்கை கொண்ட மனம் நிச்சயம் உண்மையில் சில நாட்களில் ஏமாற்றத்தை சந்திக்கும். உண்மையில் தர்ம வழியை பின்பற்றி நேர்மை கோட்பாடுகளை நிதர்சன நியதிகளை பின்பற்றி வாழும் உயிரினங்கள் வெற்றி என்னும் சிறுபிள்ளைத்தனத்தை அடைவதை விட நிச்சயம் உண்மையை அடையும். அதர்ம வழியை புரிகின்றவர் தர்ம வழியையும் இயற்கை நியதியையும் பின்பற்றி வாழ்பவரை தோல்வியாளராகவே எண்ணுவர். உண்மையை சொல்ல போனால் அதர்ம வழியில் செல்பவர்களின் முன் தர்ம வழியை பின்பற்றுபவர் தான் தோல்வியை சந்தித்ததாகவே ஏற்றுக்கொள்ளலாம். ஏனெனில் தீமைக்கு முன்தான் நன்மையால் தலை தூக்கி நிற்க முடியாது. ஆனால் தர்மத்திற்கு அடிபணிந்து நன்மையால் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். முட்டாள்கள் முன் அறிவை பிரயோகிப்பது ஒரு முட்டாள்தனம். அறிவார்ந்த மாணாக்கர்கள் மற்றும் அறிவு நிறைந்த இடத்தில் அறிவை உபயோகிப்பதே அறிவாளித்தனமாகும். தீமைக்கு முன் அடிபணிந்து நிற்பதை ஒரு அவமானமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். நேர்மைக்கு புறம்பாக தலை குனிய வைக்கும்படியான செயல்களை செய்வதே ஒரு அவச்செயலாகும். இதையே அவமானமாக கருதி நல்வழியில் சென்று நற்செயல்களை புரிய வேண்டும். அதர்மத்தின் முன் தர்மமானது தலை தூக்கி நின்றால் அது தர்மத்திற்கே இழுக்கு. ஏனென்றால் அதர்மத்தின் முன் நின்று தர்மமானது குறைத்து கொள்ள விரும்பாது. தர்மமானது தனக்கு சரிசமமான தர்மத்தின் முன் நின்றே பழகி நல் பிணைப்பை உண்டாக்கி நல் உறவை வளர்க்கச் செய்யும். இப்படி தர்மமானது எந்த ஒரு நல் பிணைப்பையும் கொண்டு வராத அதர்மத்தோடு கை கோர்க்காமல் தான் தோற்றதாக ஒதுங்கி தர்மத்தோடு கை கோர்த்து கொள்ளும். இதிலிருந்து நமக்கு வெற்றி பெரிதல்ல, தர்மமே பெரிது என்பது தெரிய வருகிறது. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.